உடனடியா ஒரு பூண்டு மிளகாப்பொடி, தொக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்கும் பண்றது வாங்க பண்ணலாம். அந்த முழு பூண்ட நல்லா தோலோடவே நல்லா நச்சு வச்சுக்கோங்க. மிளகாத்தூளு, தனியா, மிளகாய் கலந்தத நம்ப அரைச்சு வச்சிருப்போம்ல வீட்ல. அப்படி இல்லன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் கலந்துக்கிட்டு, உப்பு போட்டு கலந்துக்கோங்க. 1/4 கப்பு நல்லெண்ணெய் ஊத்திக்கோங்க. இல்ல நார்மல் எண்ணெய் கூட ஊத்திக்கலாம். நல்ல பூண்ட நச்சு வச்சிருக்கோம்ல, முழு பூண்ட அதில போடுங்க. எண்ணெயில போட்டு நல்லா சவுக்கணும். மொறு மொறு மொறுன்னு வர்ற வரைக்கும் அந்த பூண்டோட நல்லா எண்ணெயும், பூண்டும் செவந்து வரும்போது, அதுக்கப்புறமா தான் மிளகாத்தூள போட்டுட்டு, அப்படியே அடுப்புல வச்சுட்டே இருக்கக்கூடாது. நல்லா கலந்தத கரெக்ட்டா ரொம்ப சவுக்க விடாம ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு இட்லி வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, வெறும் அந்த பூண்டே மொறு மொறுன்னு இருக்கும். ஐயோ! தோல் எடுக்கலையே, உரிக்கணுமேன்னுலாம் கவலையே பட வேணாம். காலையில ரொம்ப அர்ஜென்ட்டுன்னா, டக்குன்னு எழுந்ததும் இத பண்ணிக்கிட்டு, ஒரு இட்லி மேல அத தடவி பாக்ஸ்ல போட்டு எடுத்துட்டு போயிட்டீங்கன்னா, வெறும் பூண்டு வச்சு சாப்பிட்டீங்கன்னா, சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நெஞ்சு எரியாது உங்களுக்கு. மிளகா, தனியா மிக்ஸ் ஆயிருக்கிறதுனால, உங்களுக்கு நெஞ்சுக்கு எரியாது. நல்லாருக்கும். டேஸ்ட்டா இருக்கும் சாப்பிட. வாழை இலையில மடிச்சு வெளியில போம்போது எடுத்துட்டு போனீங்கன்னா, எக்ஸலன்ட்டா இருக்கும்.